போலீசார் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஆவரப்பாளையம் வெங்கடேஸ்வரா நகரில் மனைவி இறந்த நிலையில் மோகன் மற்றும் காளீஸ்வரன் என்ற இரு மகன்களுடன் வசித்து வருபவர் நாகராஜன். மூத்த மகன் மோகன் சாய ஆலையிலும் இளைய மகன் காளீஸ்வரன் ஹோட்டல் கடையிலும் பணிபுரிந்து வருகின்றனர். மைசூரில் உள்ள நாகராஜன் தந்தை இறந்த தகவலறிந்து தனது இளைய மகன் காளீஸ்வரனை அழைத்து கொண்டு நாகராஜன் மைசூர் சென்ற நிலையில் மூத்த மகன் மோகன் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். வீட்டில் தனியாக இருந்த மோகன் 2 தினங்களாக நண்பர்களுடன் சேர்ந்து குடித்து கொண்டு மது போதையில் இருந்துள்ளார். இந்நிலையில் இரவு 8 மணிக்கு மேல் மோகனை பார்க்க அவரது நண்பன் சந்தோஷ் வந்துள்ளான். அப்போது வீட்டின் உள்ளே கட்டிலில் வெட்டு காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் மோகன் சடலமாக இருந்துள்ளார். இதனைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த சந்தோஷ் உடனடியாக பல்லடம் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். உடனடியாக விரைந்து வந்த பல்லடம் போலீசார் மோகனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் டெவில் மோப்ப நாய் உதவியுடன் கொலையாளி யார் எனவும் கொலைக்கான காரணம் குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தந்தை இறப்புக்கு சென்ற நிலையில் மர்ம நபர்களால் வீட்டின் உள்ளே